Friends, good morning to all. Today class is geography 2 lesson, second lesson revision. Shall we go to the class? Okay. Climate and natural vegetation of India. So இந்தியாவோட காலநிலைகளும் என்னென்ன இயற்கை தாவரங்களும் இருக்குது அப்படின்றத இந்த லெசனில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டுடே வந்து ரிவிஷன். ஸோ அதனால் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. லிஸ்ட் த ஃபேக்டர் அஃபெக்ட் த கிளைமேட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து கிளைமேட்டை வந்து காலநிலையை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, climate of India is affected by the factor of latitude, distance from the sea, monsoon wind, relief feathers and jet stream. ஸோ என்ன அப்படின்னா என்னென்ன வந்து பாதிக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அச்சங்கள். ஸோ நம்ம என்னென்னு சொல்லலாம், லேட்டிடியூட் சொல்கிறோமா, அப்புறம் டிஸ்டன்ஸ் உயரம். ஓகே. அப்புறம் கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி. அப்புறம் மான்சூன் பருவக்காற்று, மான்சூன் வின். அண்டு ரிலீஃப் நிலத்தோற்றம். அண்ட் ஜெட் ஸ்ட்ரீம் ஜெட் காற்றோட்டம். இது எல்லாமே இந்தியாவில் வந்து கிளைமேட் அஃபெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் மீன் பை நார்மல் லேப்ஸ் ரேட். நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னா என்ன? when the altitude increases the temperature decrease. ஸோ உயரம் செல்ல என்னென்னா வெப்பநிலை வந்து அதிகரிக்கு, டெம்பரேச்சர் வந்து குறையும். ஓகேவா? டெம்பரேச்சர் டிகிரிஸ் அட் த ரேட்ஸ் ஆஃப் 6.5 டிகிரி செல்சியஸ். ஸோ எவ்வளோ குறையும் அப்படின்னா 6.5 டிகிரி செல்சியஸில் இருக்கிறது தான் ஃபார் எவரி 1000 மீட்டர் ஆஃப் அசர். ஸோ 1000 மீட்டருக்கு மேலே போனால் அது எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 6.5 சென்டிமீட்டராக வந்து இருக்கும். இட் இஸ் கால்டு த நார்மல் லேப்ஸ் ரேட். ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், வாட் ஆர் த ஜெட் ஸ்ட்ரீம். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால் என்ன? ஜெட் காற்றோட்டம். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் த ஃபாஸ்ட் மூவிங் wind பிலோ இன் த நார்த் ஜோன் இன் த அப்பர் அட்மாஸ்பியர். ஸோ என்ன அப்படின்னா ஜெட் காற்றோட்டம் அப்படின்றது வந்து அது குறுகிய பகுதியில் வந்து வேகமாக நகரக்கூடிய காற்றை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வளிமண்டலத்தில் உள்ள அடுக்குகளில் குறுகிய பாதையில் வந்து வேகமாக நகரக்கூடிய காற்றை தான் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு த ஜெட் ஸ்ட்ரீம் தியரி, த onset ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் derived by the shift of the subtropical westerly jet from the plain of India towards the Tibetan plateau. ஸோ என்ன அப்படின்னா இந்த ஜெட் காற்றோட்டம் அப்படின்றது வந்து நம்மளோட துணை அயல்மண்டலத்தில் வந்து சமவெளி பகுதிகளையும் தீபகற்ப பீடபூமியை நோக்கி வந்து இடம்பெறுவதால் இந்த காற்று வந்து தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த பக்கம் வீசுது அப்படின்னா அரேபியன் சி சைடு தான் வந்து இந்த காற்று வந்து வீசுது. இட்ஸ் ப்ளோ ஃப்ரம் த சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் டியூரிங் சம்மர் அண்ட் த நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட் டியூரிங் வின்டர். ஸோ இந்த ஜெட் காற்றோட்டு வந்து தென்மேற்கு சவுத் வெஸ்ட்டில் இருந்து நார்த் வெஸ்ட் பக்கம் வீசினா அது என்ன அப்படின்னா சம்மர் சீசன். நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட் பக்கம் வீசினா அது வந்து வின்டர் சீசன் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து மான்சூன் விண்ட். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின், நேம் த 4 டிஸ்டன்ஸ் சீசன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் வந்து என்னென்ன சீசன்ஸ் வந்து இருக்குது? த 4 டிஸ்டிங்க் சீசன்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் வின்டர் ஆர் கோல்ட் வெதர் சீசன். ஸோ வின்டர் சீசன் அப்படின்றது வந்து ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் இருக்குது குளிர்காலம் அப்படின்றது. ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் ஆர் ஹாட் வெதர் சீசன். ஸோ என்னென்னா சம்மர் சீசன் அப்படின்றது மார்ச்லேருந்து மே வரைக்கும் இருக்கிறது வெயில் காலம். சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆஃப் ரெய்னி சீசன். ஸோ மழைக்காலம் அப்படின்றது ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கிறது சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன் மழைக்காலம். அடுத்தது நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் அப்படின்றது அக்டோபர் டு டிசம்பர். அக்டோபர்லேயும் டிசம்பர்லேயும் இருக்கிறது தான் என்ன அப்படின்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் அப்படின்றது. ஸோ இது கொஸ்டின் புரிஞ்சிச்சாடா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாரு, வாட் இஸ் எ பிரஸ்ட் ஆஃப் மான்சூன். பிரஸ்ட் ஆஃப் மான்சூன் என்ன? prior to the onset of the southwest monsoon, the temperature in North India reaches up to 46 degrees Celsius. The sudden approach of monsoon wind over
சவுத் இந்தியா வித் லைட்டிங் அண்ட் தண்டர் இஸ் ட்ரீட் ஆஸ் த பிரேக் ஹவுஸ் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். ஸோ என்ன அப்படின்னா இது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் சைடில் வந்து ஆகிறதா இந்த டெம்பரேச்சர் வந்து நார்த் இந்தியாவில் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 46 டிகிரி செல்சியஸாக வந்து இருக்கும். ஸோ அதே வந்து சவுத் இந்தியாவில் வந்து லைட்டிங் அண்ட் தண்டர் என்னென்னா இடியும் மழையும் வந்து இடிகள் வந்து இடிக்கும், அதே மாதிரி மின்னல் அடிக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் பிரேக் அண்ட் பிரஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த லோயர் த டெம்பரேச்சர் ஆஃப் இந்தியா டு எ லார்ஜ் எக்ஸ்ட்ரீம். இங்கே இருக்கக்கூடியது வந்து ஒரு லோயர் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th கொஸ்டின் என்ன அப்படின்னா நேம் த ஏரியா விச் ரெயின் ஹெவி ரெயின்ஃபால். ஸோ எந்த பகுதியில் அதிகமாக மழை பெறக்கூடிய பகுதி? ஸோ நம்ம வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய பகுதி, வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற அந்த பகுதிகள் அஸ்ஸாம், சவுத் மேகாலயா, திரிபுரா, நாகாலாண்ட் அண்ட் அருணாச்சல பிரதேஷ். இங்கே எல்லாமே வந்து அதிக மழை பெய்யக்கூடிய பகுதிகள். ஸோ ஹெவி ரெயின்ஃபால் ஏரியா விச் கெட் மோர் தென் 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். 200 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யக்கூடிய பகுதிகள் தான் இந்த பகுதிகள். அடுத்தது ஸ்டேட் த பிளேஸ் ஆஃப் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் இந்தியா. ஸோ எங்கெங்கே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது? ஸோ த சுந்தரபான் லொக்கேட்டட் இன் த கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா. ஸோ கங்கை நதியும் பிரம்மபுத்திராவும் இணையக்கூடிய சுந்தரபான் அப்படின்ற பிளேஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம டெல்டா பகுதியான மகாநதி, கோதாவரி அண்ட் கிருஷ்ணா இந்த இடத்துலையும் வந்து என்ன இருக்குது அப்படின்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பிச்சாவரம், சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிச்சாவரம் அப்படின்ற மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் இந்தியா. ஸோ ரைட் எனி 5 பயோஸ்பியர் ரிசர்ச் இன் இந்தியா. இந்தியாவில் ஏதாவது 5 பயோஸ்பியர் ரிசர்ச்சை வந்து எழுத சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுதான் இந்த 5 மட்டும்தான் எழுதணும் இல்லை, உங்களுக்கு எது தெரியுதோ அந்த 5 எழுதலாம். 15 அங்கே 18 இருக்கும், அந்த 18 எந்த 5 வேணாலும் எழுதலாம். ஸோ பயோஸ்பியர் ரிசர்ச் ஸ்டேட் அகன்கபார் அமர்கண்டா அப்படின்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷில், அப்புறம் வந்து சத்தீஸ்கரில் வந்து இருக்குது. அகஸ்திய மலை வந்து கேரளாவில் இருக்குது. திப்ரு சைக்கோ அப்படின்றது வந்து அசாமில், திஹாய் தீபான் அப்படின்றது அருணாச்சல் பிரதேஷ், கிரேட் நிக்கோபார் அப்படின்றது அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து 5 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வெதர்ஸ் அண்ட் கிளைமேட்ஸ். வெதர்ஸ் அப்படின்னா என்ன? காலநிலை. கிளைமேட் அப்படின்னா பருவம். இட்ஸ் ரெஃபர்ஸ் டு த ஸ்டேட் ஆஃப் அட்மாஸ்பியர் ஆஃப் த பிளேஸ் அட் எ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். இது வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் பிளேஸையும் ஸோ அதோட பாயிண்ட்டையும் தான் வந்து குறிப்பிட்ட நேரத்தை தான் வந்து இது ரெஃபர் பண்ணுது. இட் இஸ் த அக்யூமுலேட் ஆஃப் டெய்லி அண்ட் சீசனல் வெதர் ஈவெண்ட் ஆஃப் ஏ கிவன் லொக்கேஷன் ஆஃப் த பீரியட் 30 to 35 இயர்ஸ். ஸோ வெதர் அப்படின்றது அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ அதை சொல்கிறது வந்து வெதர். ஓகேவா? இந்த குறிப்பிட்ட வருஷத்தை ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா கிளைமேட். ஸோ இது இந்த அட்மாஸ்பியரோட ஷார்ட்டஸ்ட் கண்டிஷன் எது அப்படின்னா வெதர். அட்மாஸ்பியரோட லாங்கஸ்ட் டேர்ம் எது அப்படின்னா கிளைமேட். ஓகேவா? ஸோ இட் வேரியேஷன் கன்ஸ்டன்ட்லி. இது வந்து நிறைய மாறுது. இட் டஸ் நாட் வேரி கன்ஸ்டன்ட்லி. த ஸ்டடி ஆஃப் வெதர் இஸ் கால்டு த மெட்ரோலஜி. ஸோ வெதரை படிக்கிறது வந்து மெட்ரோலஜி. த ஸ்டடி ஆஃப் கிளைமேட் இஸ் த கிளைமேட்டாலஜி. இதை படிக்கிறது, கிளைமேட்டை பற்றி படிக்கிறது வந்து கிளைமேட்டாலஜி. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சடா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா டீட்டெயில், ஒரே ஒரு டீட்டெயில் பார்த்துடலாம்டா. ஓகேவா? ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன்னா என்ன? The southwest monsoon is the most significant feathers of the Indian climate. The southwest monsoon தான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு அமைப்பாக வந்து இருக்குது. எதில் அப்படின்னா இந்தியன் கிளைமேட்டில் வந்து இருக்குது. The one set of the southwest monsoon take place normally over the southern tip of the country by the first week of June, advance along the Konkan coast in early June and cover the whole country by the 15th July. ஸோ என்ன அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்றது நார்மலாக வந்து சதர்ன் டிப் ஆஃப் நம்மளோட சதர்ன் டிப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் தான் ஃபஸ்ட்டு வந்து எப்போ வருது அப்படின்னா
ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து வருது. ஸோ அட்வான்ஸ் எந்த இடத்துல அப்படின்னா கொங்கன் கோஸ்ட் இருக்குது அந்த பகுதியில் தான் வந்து இயர்லி ஜூன்லேயே வரும். அதுக்கப்புறம் என்னென்னா ஹோல் கண்ட்ரி ஃபுல்லாக 15th ஜூனுக்குள்ளே வந்துடும். இதை தான் வந்து நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம். த மான்சூன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை த குளோபல் ஃபினோமினான் லைக் எனினோன். ஸோ இது என்ன, இந்த மான்சூன் வந்து எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா பினோமினா அப்படின்றத வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. So prior of the onset of the southwest monsoon, the temperature in North India reach up to 46 degrees Celsius. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனோட டெம்பரேச்சர் நார்த் இந்தியாவில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 40 degree Celsius 46 degree Celsiusல தான் வந்து இருக்கும். The sudden approach of monsoon wind over South India with lightning and thundering 3 term as the break or burst of monsoon. இந்த sudden approaches வந்து சவுத் இந்தியாவில் வந்து இடி மற்றும் மின்னல் வந்து ஈட்டுறதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இதை தான் பிரஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மான்சூன் வின் ஸ்ட்ரைக் அகைன்ஸ்ட் த சவுதர்ன் டிப் ஆஃப் இந்தியா லேண்ட் மாஸ் அண்ட் கெட் டிவைடட் இன்டு 2 branches. ஸோ இது என்ன, இந்த மான்சூன் அப்படின்ற விண்டு வந்து ஸ்ட்ரைக் நம்ம சவுத்தன் டிப்பில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து 2 லேண்ட் மாஸாக வந்து பிரிக்குது. அது என்ன லேண்ட் மாஸ் அப்படின்னா ஒன் த ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் அரேபியன் சி அண்ட் அதர் ஒன் ஃபார் பே ஆஃப் பெங்கால். ஒன்று வந்து அரேபியன் சீயாக இருக்குது, இன்னொன்று வந்து பே ஆஃப் பெங்காலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரேபியன் சி. ஸோ இது வரைக்கும் இருக்கிறத புரிஞ்சிச்சடா? ஓகே. So Arabian Sea. The Arabian Sea branch of the southwest monsoon give heavy rainfall to the west coast of India as it located in this windward side of this western Ghats. Windward sides of the western Ghats. So என்ன அப்படின்னா இந்த அரேபியன் சி அப்படின்றது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனில் அதிக மழை பெய்யக்கூடியதா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து வெஸ்ட் கோஸ்ட் இந்தியாவில் வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த வின்யார்ட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த அதர் part with the advance towards north the obstructed by the Himalayan mountain in result in the heavy rainfall in north. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியது வந்து ஹிமாலயன் மவுண்டன்லேயே அதிக மழை பெய்கிற பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். இங்கேயும் வந்து அதிகமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆரவல்லி மவுண்டன் இஸ் லொக்கேட்டட் parallel into the wind direction. ராஜஸ்தான் அண்ட் வெஸ்ட் பார்ட் do not get much rainfall from this branch. ஸோ இருந்தாலும் ஆரவல்லி மலைத்தொடர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த விண்ட் டைரக்ஷனில் தான் இருக்குது. அதுவும் ராஜஸ்தான் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடியதா. ஸோ இங்கே வந்து அதிகமாக மழை பெய்யக்கூடியத ஒரு பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பே ஆஃப் பெங்கால். த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் மூவ் டுவோர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் இந்தியா அண்ட் மியான்மர். த விண்ட் இஸ் trapped by a chain of mountains namely Gargo, Khasi and Janite and the mainly responsible for the heaviest rainfall caused at மேவசோரம் லொக்கேட்டட் இன் மேகாலயா. ஸோ என்ன அப்படின்னா இது வந்து ஒரு செயின் மவுண்டன். இந்த விண்டு அண்டர் காற்று வீசினாலும் இது ஒரு செயின் மவுண்டன் தான். கேரி, காசி அண்ட் ஜானிட்டா இந்த 3மே வந்து இந்த பகுதிகளில் வந்து இருக்குது. இதோட மெயின்லி ரெஸ்பான்சிபிள் எது அப்படின்னா ஹெவியஸ்ட் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக வந்து மழை பெய்யக்கூடியது. ஸோ இது மேவசோரம் அப்படின்ற பிளேஸில் தான் இருக்கிறதுலையே வந்து அதிக மழை பெய்யக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓவரால் 75% இந்தியாவோட மழை வந்து எங்கேருந்து பெய்யுது அப்படின்னா இந்த மான்சூன்லேருந்து தான், சவுத் வெஸ்ட் மான்சூன்லேருந்து தான் வந்து கிடைக்குது. ஸோ இது புரிஞ்சிச்சாடா அந்த கொஷின்? ஸோ ஓகே, எழுதிடலாம்ல? ஓகே, ஐ வில் கிவ் த ஹோம்ஒர்க். ஸோ மண்டே யுவர் டெஸ்ட் இஸ் சோசியல், யூனிட் டெஸ்ட் இஸ் சோசியல். ஸோ ஐ வில் கிவ் த ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா ஸோ ஜாகிரஃபி செகண்ட் லெசன் ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணுறேன். ஓகேவா? ரீட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில் மட்டும் வந்து ரைட் பண்ணுறேன். ஓகே, சவுத் வெஸ்ட் மான்சூன் டீட்டெயில் மட்டும் ரைட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேப்பு, டைம்லைன் இது 2மே பார்க்குறேன். ஸோ மேப், டைம்லைன் இந்த 2மே வந்து பார்க்குறேன். ஸோ ப்ளஸ் 1 marks. ஓகே, 1 marks டைம்லைன், மேப். ஸோ டைம்லைனும் மேப்பு மட்டும் ரைட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணு. ஓகேவா? ஸோ டைம்லைன், மேப் மட்டும் எனக்கு ரைட் பண்ணி சென்ட் பண்ணு. ஓகே, இன்றைக்கி வந்து டீட்டெயில் சென்ட் பண்ணு, நாளைக்கு டைம்லைனும் மேப்பும் வந்து சென்ட் பண்ணு. ஓகே, ஸோ இன்றைக்கும் நாளைக்கு என்ன பண்ணுறேன், ஜாகிரஃபி செகண்ட் லெசன், நாளைக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசன் வந்து படிக்கிறேன். ஓகேவா?
ஸோ நாளைக்கு வந்து 4 லெசன் 1 மார்க்கும் வந்து நல்லா தரவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் மேப்பும் டைம்லைன் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.